80 நாள் கிட்டத்தட்ட தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அதிலிருந்து ஆரம்பிச்சு எண்றதுக்கு பாத்தீங்கன்னா 80 நாள் ஆகுது. நீங்க தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு பிறகுதான் எண்ணப்பட்டது, வாக்குச்சீட்டே எண்ணப்பட்டது. ஆக அதற்காக காத்திருக்கிறோம். ஆனால் தேர்தல் சீட்டுக்கள் முறை இருந்தால் சீக்கிரமே பண்ணலாம். அது 1-2 நாள் தாமதம் ஆகிறதுல தவறு இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. இப்ப காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற சரத்பவார் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற சரத்பவார் சொல்றாரு, வாக்கு இயந்திரத்தில் முறைகேடாக வாக்குகள் சேர்க்கப்பட்டதாக பலரும் குற்றம் சாட்டுறாங்க. அது உண்மையா இருக்கலாம், ஆனா என்னிடம் ஆதாரம் இல்ல அப்படிங்கிறாரு. அதுதான் இவங்க லீகலைஸ்டா அதை பண்றாங்க. நீங்க நீங்க என்கிட்ட எந்த இன்றைக்கு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நான் போய் இல்ல இப்ப கூப்பிடுறாங்க கூப்பிடுன்னு இல்ல சொல்லி நான் எந்த இன்றைக்கு ஆதாரத்தை ஆதாரம் வச்சுட்டு போவேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கு ஆதாரம் என்பதே நீங்க 5 மணி, மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடைகிறது. நீங்க 6 மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க. அந்த டோக்கன் நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் அதிகாரி ஒருவரே என்னை பேட்டி அளித்திருந்தார். நான் தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கிறேன். ஐஏஎஸ் அலுவலர் பேட்டி அளிக்கிறார். நான் தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கிறேன். ஒரு பூத்துல 5 மணி ஆன உடனே அந்த கியூல நிக்கிறவங்களுக்கு கடைசியில நிக்கிறவங்கல இருந்து டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க மறுபடியும் யாராவது வந்தா அந்த டோக்கன் கொடுக்கப்பட மாட்டாது. நீங்க அப்படி கொடுத்து அந்த மாதிரி டோக்கன் கொடுத்து அவர்களை வாக்களிக்க அனுமதிப்பாங்க. நீங்க 5ல இருந்து 6 மணிக்குள்ள 76 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறாங்க மகாராஷ்டிரால. அவர்கள் சொன்ன 7% வாக்குப்பதிவு படி பாத்தீங்கன்னா 76 லட்சம் பேர். நீங்க ஒரு 50,000 பேர் 1 லட்சம் பேர் வாக்களிச்சா பரவாயில்ல, 76 லட்சம் பேர் வாக்களித்திருக்காங்க. இது அப்படி என்றால் 76 லட்சம் பேர் கியூல நின்று அந்த 5ல இருந்து 6க்குள்ள வாக்களித்தார்களா என்ற ப்ரூஃப் அவங்கள்ட்ட இருக்கா? ஃபர்ஸ்ட்